வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்த பெஸ்ட்டு ஹாரர் மூவிஸ். இதில் சில மூவிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில மூவிகள் தெரியாமல் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடியே உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு ஹாரர் சப்ஜெக்டாக. ஆனால் வந்த அனைத்து படங்களும் நம்மளை பயமுறுத்துச்சானா இல்லை. சில படங்கள் நம்மளை காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கொலை எடுத்துச்சு. அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நல்ல தரமான படங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் அருந்ததி. இந்த படம் தெலுங்கில் 2009 ரிலீஸ் ஆகுது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் டிமாண்டிக் காலனி. இந்த படம் 2015 அஜய் ஞானமுத்துங்கிற இயக்குனரால் இயக்கப்பட்டு அருள்நிதி ஹீரோவாக நடித்தார். இந்த படத்தோட கதை என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, டிமாண்டிக் காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சரக்கு அடிச்சுட்டு சுற்றி பார்க்க போகிறாங்க. சுற்றி பார்க்க போனவங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நெக்லஸை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை தேடி அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பழங்காலத்து பெரிய கோஸ்ட்டு இவங்களை அட்டாக் பண்ணுது. இவங்களை எப்படி பயமுறுத்துது அப்படிங்கிறது நம்மளே பயப்படுற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். இந்த படத்தை இயக்குனர் தான் இமைக்கா நொடிகள். இப்போ விக்ரம் நடிச்சுட்டு கோப்ராங்கிற படத்தை இயக்கிட்டுருக்காரு. இந்த படம் செம்ம த்ரில்லிங்கான படங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பீட்சா. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த படம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோன்னா, பீட்சா டெலிவரி பாயாக இருக்க நம்ம விஜய் சேதுபதி லைஃபு செம்மையாக போயிட்டுருக்கு அவர் காதல் மனைவி கூட. அப்படி லைஃபு செம்மையாக போயிட்டுருக்கிறப்போ ஒரு ஆப்பு விழுகுது. அதுதான் ஒரு பீட்சா ஆர்டர். சரின்னு சொல்லிட்டு அந்த பீட்சா ஆர்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே பல பேய்கள் உலாவிக்கிட்டு இருக்கு. ஐயோ என்னடா வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு பழிச்சு உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியே வந்தாருன்னா அவர் காதல் மனைவியை காணோம். அவர் கூட அந்த மனைவி இல்லைன்ட்டானுங்க. அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் என்னென்ன நினச்சிருந்தா அந்த படம் செம்ம ட்விஸ்டான படம், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் யாவரும் நலம். மாதவன் நடிப்பில் விக்ரம் கே குமார் இயக்கத்தில் வெளியான படம் தான் இந்த யாவரும் நலம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தா, மாதவன் அவரோட குடும்பத்தோட புதுசாக ஒரு வீட்டில் குடியேறுறாரு. அந்த வீட்டில் இவர் குடியேறின நாள் தான் ஒரு புதுசாக ஒரு சீரியல் போடுறாங்க. அந்த சீரியலில் நடக்கிறதும் இவர் குடும்பத்தில் நடக்கிறதும் சேம் இன்சிடெண்ட்டாக இருக்குது. எப்படி அந்த சீரியல்கிட்ட இருந்தும் அந்த பேய்கிட்ட இருந்தும் இவர் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றினாருங்கிறது அந்த படத்தோட கதை. செம சஸ்பென்ஸ் த்ரில்லராக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட இயக்குனர் தான் 24 படத்தையும் எடுத்தார். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இது ஒரு செம படங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் 90s கிட்ஸோட ஃபேவரட் படம்னே சொல்லலாம், சிவி. இந்த படத்தோட இயக்குனர் KR செந்தில்நாதன். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோன்னா, ஹீரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு சில நாட்களாக கழுத்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த டயத்தில் அவர் எடுக்கிற ஃபோட்டோவில் சில மாற்றங்கள் தெரியும். அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் அவர் எடுத்த ஃபோட்டோக்களில் சில அமானுஷ்ய விஷயங்கள் நடந்திருக்கிறதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் முதுகு வலிக்கு காரணம் அவர் கழுத்து மேலே எப்பயுமே ஒரு இறந்து போன ஆத்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மாவுக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இது பார்ட் 1 மட்டும்தான். இதோட அடுத்த கட்ட வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.